ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இஎஸ் அப்பு டெய்லரிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி ஒரு அம்பர்லா மேக்ஸி வந்து நம்ம எப்படி ஈஸியான மெத்தடில் தைக்கலான்னு பார்க்கலாம். இதோட கட்டிங் வீடியோ வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். யூடியூப்பில் லாங் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா உள்ளே போய் பாருங்கள். கரெக்டான மெஷர்மெண்ட் வச்சு நம்ம எப்படி கட் பண்ணணும் அப்படின்ட்டு ஈஸியான மெத்தடில் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து மொத்தம் எவ்வளோ துணி ஆச்சுன்னா 2.5 மீட்டர் தான் கரெக்டாக இருந்து. இப்போ வந்து இதை நம்ம எப்படி வந்து தைக்கலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் மேல் பார்ட்டுக்கு மட்டும், நமக்கு அம்பர்லா மேக்ஸின்னு சொல்லும்போது 2 பார்ட்டாக வரும். மேல் பார்ட்டு கீழ் பார்ட்டுன்னு வரும். மேல் பார்ட்டுக்கு மட்டும் லைனிங் வச்சுருக்கேன். அந்த லைனிங்கில் வந்து நான் பேக் சைடு ஃபஸ்ட்டு தைக்க போகிறேன். அதுக்காக பேக் சைடு லைனிங்கை நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். கழுத்து வந்து ரவுண்ட் கழுத்துக்கு கட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெயின் கிளாத்தை மட்டும், ஒரே ஒரு மெயின் கிளாத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. அதில் நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம லைனிங் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம கழுத்து வந்து அடித்து திருப்ப தான் செய்வோம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே லைனிங்கை போட்டுட்டு உங்களுக்கு பின் பண்ணணுன்னா பின் பண்ணிக்கோங்க. கழுத்து நம்ம எந்த ஷேப்பில் வரைஞ்சிருக்கோமோ அந்த ஷேப்புக்கு வந்து தச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒரு சைடு வந்து எனக்கு ரவுண்ட் ஷேப் இருந்து இன்னொரு சைடு இல்லை. அதனால் சாக் பீஸ் வச்சு நான் இன்னொரு சைடு அதே போல் வரைஞ்சி விட்டுருக்கேன். வரைஞ்சி விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம தச்சு எடுத்துக்கலாம். தச்சு எடுத்ததுக்கப்புறவு நம்ம வந்து உள்ளே இருக்க எக்ஸ்ட்ரா துணியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம 1/2 இன்ச்சு நம்ம தையல் போட்டிருக்கிறதுக்கு அப்புறவு வந்து 1/2 இன்ச்சு விட்டு தான் நம்ம கட் பண்ணணும். இப்போ உள்ளே வந்து நம்ம சின்ன சின்ன ஒரு கட் போட்டு எடுப்போம்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கட் போட்டுக்கலாம். கட் போடும்போது நமக்கு தையலில் பற்றக்கூடாது. அடுத்து வந்து லைனிங்கை உள்பக்கமாக திருப்பி நம்ம தையல் போடணும். அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைனிங்கை இந்த மாதிரி விரித்து வச்சுட்டு லைனிங்க்கு மேலே தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்பக்கமாக திருப்பி வந்து தையல் போடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஃபஸ்ட்டே லைனிங்கை வந்து உள்ளே திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மெயின் கிளாத்துக்கு மேலே பதிச்சு தையல் போட்டால் உங்களுக்கு கரெக்டாக வரோன்னா நீங்கள் அப்படி போட்டுக்கோங்க. நான் வந்து அந்த மெத்தடில் தான் போடுறேன். உங்களுக்கு என்ன கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து லைனிங்க்கு மேலே ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உள்பக்கமாக திருப்பி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் சுற்றிக்க இந்த மாதிரி நான் போட்டு எடுத்துக்கிறேன். நம்ம போடும்போது அந்த லைனிங்கை அழகாக உள்ளே தள்ளி போடணும். அப்போ தான் நமக்கு அந்த லைனிங் வெளியே தெரியாமல் கழுத்து கரெக்டாக வரும். இப்போ நான் இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறவு உள்பக்கமாக திருப்பிட்டு நம்ம வந்து அந்த மெயின் கிளாத்தையும் நம்ம லைனிங்கையும் சேர்த்து சுற்றிக்கும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு லைனிங் தான் வந்து இதில் கரெக்டான அளவாக இருக்கும். மெயின் கிளாத் வந்து எப்போவுமே நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு தான் நம்ம கட் பண்ணியிருப்போம். அதனால் வந்து லைனிங்க்கு தக்கன நீங்கள் வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்த பிறகு நம்ம மெயின் கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்க மெயின் கிளாத்தை கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம பின்பக்கம் தைச்சாச்சு. அதே மெத்தடில் நம்ம முன்பக்கமும் தைச்சிக்கலாம். முன்பக்கமும் பின்பக்கமும் நமக்கு ஒரே மெத்தடில் தான் தைக்க வேண்டியது வரும். இப்போ வந்து பின்பக்கம் வந்து நான் ரவுண்ட் கழுத்து வச்சுருந்தேன். முன்பக்கம் வந்து நான் கழுத்து வச்சுருக்கேன். அது மட்டும் தான் இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. நம்ம ஒரே மாதிரி 2 சைடுமே தைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து கை தைக்கிறதுக்கு வந்து நான் பஃப் ஹேண்டு தான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட கட்டிங் வீடியோ பார்த்தா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். இப்போ வந்து கையை நம்ம இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு ஒரு சைடு வந்து நம்ம குளிச்சு வெட்டியிருப்போம். அந்த குளிச்சு விட்ட சைடு தெரியணுங்கிறதுக்காக நம்ம வந்து உள்பக்கமாக திருப்பி ஒரு ஏரோ மார்க் போட்டு விட்டுக்கலாம். போட்டு விட்டதுக்கு பிறகு நம்ம இப்போ இந்த கையை கீழே வந்து மடித்து தைச்சிக்கலாம். இப்போ நான் கைக்கு வந்து லைனிங் வைக்கலாம், அதனால கீழே மடித்து தைக்கிறேன். இது நீங்கள் லைனிங் வைக்கிறதா இருந்தால் அடித்து நம்ம லைனிங் வச்சு அடித்து திருப்பி எடுத்துக்கோங்க. இப்போ கீழே வந்து நம்ம 1 இன்ச்சு வீதிக்கு வந்து மடித்து எடுக்கிறோம். 1 இன்ச்சு வீதினா 1 இன்ச்சு விட்டுருப்போம். ஃபஸ்ட்டு ஒரு மடிக்கும்போது நமக்கு 1/2 இன்ச்சு போயிடும். இப்போ பாருங்கள், இதில் நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு மடிக்கும்போது 1/2 இன்ச்சு, அடுத்து மடிக்கும்போது 1/2 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு. அந்த மாதிரி நமக்கு 1 இன்ச்சு கீழே மடிக்கிறதுக்கு தேவை. அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ 2 கையிலையுமே நான் இந்த மாதிரி கீழே வந்து மடக்கி தைச்சி எடுத்தாச்சு. தச்சு எடுத்ததுக்கப்புறவு நம்ம 2 கையுமே இந்த மாதிரி மேலே போடணும். நல்ல பக்கமும் நமக்கு கீழேயும் மேலேயுமா இருக்கணும். கெட்ட பக்கம் வந்து உள்ளே இருக்கிறது மாதிரி இந்த மாதிரி மேலே போட்டுக்கோங்க. எதுக்காக இப்படி போடுறோன்னா நம்ம குளிச்சு விட்டிருப்போம். நம்ம இப்படி போட்டால் தான் நமக்கு குளிச்சு விட்ட சைடு 2 சைடுமே ஒரே சைடு வரும். இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு நமக்கு 2 கையுமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா இருந்தால் அதை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லைன்னா நம்ம அப்படி கட் பண்ணாமல் நம்ம தைச்சிட்டோன்னா நமக்கு வந்து சுடிதார் தைச்சி முடித்து போட்டதுக்கப்புறம் நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ அடுத்து வந்து நம்ம பஃப் வந்து தச்சு எடுத்துக்கலாம். பஃப்புக்கு வந்து நம்ம நார்மல் ஸ்லீவோட ஹைட்டில் இருந்து ஒரு 3 இன்ச்சு, 4 இன்ச்சு, 5 இன்ச்சு வர நம்ம விட்டுருப்போம். நான் வந்து 2 இன்ச்சு விட்டுருந்தேன். அந்த பஃப்போட ஹைட்டுக்கு வந்து நம்ம இதில் ஒரு வி கட், அந்த பஃப்போட ஹைட் எவ்வளோ வச்சுருக்கோமோ அதில் ஒரு வி கட் பாயிண்ட் கொடுத்துருப்போம். அந்த அளவுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி சுருக்கு வந்து ஃபஸ்ட்டு மேலே பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாட்டோ இல்லை பெருசாக வேணுனாலும் பெருசாகவும் வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி மேலே பார்த்த மாதிரி நம்ம சென்டரில் அந்த வீக்கட் பாயிண்ட் போட்டிருப்போம். அந்த வீக்கட் பாயிண்ட் வர நமக்கு மேலே பார்த்தது மாதிரி தைச்சிக்கோங்க. பக் ஸ்லீவ் வந்து நம்ம எப்படி நீட்டாக தைக்கணுங்கிற ஃபுல் வீடியோ வந்து நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா உள்ளே போய் பாருங்கள். எப்படி கட் பண்ணணும், எந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணால் நமக்கு நீட்டாக வரும்ன்ட்டு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். அடுத்து வந்து அந்த சென்டர் வீக்கட் பாயிண்டில் இருந்து அடுத்து வைக்கக்கூடிய சுருக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வச்சோம்ல சுருக்கு, அந்த சுருக்கை பார்த்தது மாதிரி நம்ம வைக்கணும். பாருங்கள், நான் ஸ்டார்ட் பண்ணும்போது கீழே இருந்து மேலே ஸ்டார்ட் பண்ணேன். அடுத்து அந்த சென்டர்லேருந்து தைக்கும்போது அந்த சுருக்கை பார்த்தது மாதிரி நான் தைச்சிருக்கேன். இதோட வீடியோ, லாங் வீடியோ வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ வந்து 2 கையுமே வந்து நான் தச்சு எடுத்தாச்சு. 2 கையுமே தச்சு எடுத்த பிறகு இந்த மாதிரி போட்டு பாருங்கள் நமக்கு கரெக்டாக இருக்கான்னு. இப்போ அடுத்து கீழே உள்ள பார்ட்டு, நம்ம இப்போ மேலே உள்ள பார்ட்டும் கையும் தைச்சி எடுத்தாச்சு. அடுத்து கீழே உள்ள பார்ட்டை வந்து நம்ம தைக்கலாம். கீழே உள்ள பார்ட்டுக்கு நமக்கு துணி வந்து இந்த மாதிரி 2ஆக இருக்கும். அந்த 2 துணியை நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு துணியை எடுத்துக்கலாம். முன்பக்க துணி, பின்பக்க துணின்னு நமக்கு 2 துணியாக இருக்கும் கீழே உள்ளது. ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து நம்ம மடித்து தைச்சிக்கலாம். நம்ம 2 துணிலையுமே கீழே வந்து நம்ம லெவலாக மடித்து தைச்சிக்கலாம். இதே போல் தான் நம்ம 1 இன்ச்சுக்கு கீழே மடித்து தைக்கிறதுக்கு விடணும். நம்ம ஒரு மடிப்பு வந்து 1/2 இன்ச்சு, அடுத்த மடிப்பு 1/2 இன்ச்சு, அந்த மாதிரி நமக்கு 1 இன்ச்சுக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி ஒரு கிளாத் வந்து நான் தச்சு எடுத்தாச்சு. இப்போ முன்பக்க துணின்னு வச்சுக்குவோம். முன்பக்க துணி வந்து நான் தச்சு எடுத்தாச்சு. அடுத்து வந்து பின்பக்க துணி, நம்ம கீழே உள்ள அம்பர்லா மேக்ஸியோட கீழே உள்ள துணியில் உள்ள பின்பக்க துணியையும் வந்து நான் தச்சு எடுத்தாச்சு. இப்போ 2யுமே நம்ம தச்சு எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு பிறகு இப்போ ஒரு பார்ட்டு துணியை மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு மேலே வந்து நம்ம சுருக்கு வைக்கணும். சுருக்கு வந்து ஒரே மாதிரி இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து நம்ம எப்படி கரெக்டாக மார்க் பண்ணி சுருக்கு வைக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த துணியை இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கோங்க. ஒரு சைடு உள்ள துணியை மட்டும் எடுத்து 2ஆக மடிச்சுக்கோங்க. 2ஆக மடிச்சுட்டு அந்த முக்கில் ஒரு வீக்கட் பாயிண்ட் கொடுத்துக்கோங்க. சென்டர் பாயிண்ட்டில் ஒரு வீக்கட் பாயிண்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நம்ம மேலே உள்ள பார்ட்டு துணியை எடுத்துக்கோங்க. மேலே உள்ள பார்ட்டில் இப்போ முன்பக்கமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பின்பக்கமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி மேலே உள்ள துணியை எடுத்துகிட்டு 2ஆக மடித்து போட்டுக்கோங்க. நம்ம கீழே உள்ள துணியும் 2ஆக தான் மடித்து போட்டிருக்கோம். மேலே உள்ள டாப்பு துணியும் நம்ம 2ஆக தான் மடித்து போட்டிருக்கோம். இந்த மாதிரி மடித்து போட்டுட்டு நம்ம வந்து இப்போ மேலே உள்ள டாப்பை இந்த மாதிரி வச்சுட்டு கீழே உள்ள துணியை நம்ம 2ஆக மடித்து போட்டிருக்கோம்ல, அதையும் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக அந்த மடிப்பு பக்கமும் கீழே உள்ள மடிப்பு பக்கமும் ஒன்று போல் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. நமக்கு எவ்வளோத்துக்கு வருதுன்னு பாருங்கள். இந்த அளவு வருது. இதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து நமக்கு ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ நம்ம சுருக்கு வச்சு வரும்போது நமக்கு இப்போ எவ்வளோத்துக்கு மார்க் பண்ணமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு துணி வரணும். அந்த அளவுக்கு நம்ம சுருக்கு வைக்கணும். இப்போ பாருங்கள், கீழே மார்க் பண்ணுறதும் நமக்கு 10 இருக்குது. மேல் டாப்போட துணி அளவும் நமக்கு வந்து 10 இருக்குது. அப்போது நம்ம இந்த இதில் சுருக்கு வச்சு வரும்போது மொத்தமாக வந்து நமக்கு 20 வரணும். ஒரு சைடு 10, இன்னொரு சைடு 10, மொத்தமாக 20 வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா துணியை வந்து இந்த மாதிரி விரிச்சிக்கோங்க. விரிச்சிட்டு இந்த துணியை வந்து நம்ம 2ஆக மடிச்சுட்டு சென்டரில் ஒரு வீக்கட் பாயிண்ட் கொடுத்தோம்ல, அந்த வீக்கட் பாயிண்ட் வர நம்ம சுருக்கு வச்சு வரும்போது நமக்கு 10 இன்ச்சு வரணும். அடுத்து அந்த சென்டர் வீக்கட் பாயிண்ட்லேருந்து எண்டு வர நம்ம சுருக்கு வச்சு வரும்போது 10 வரணும். மொத்தமாக 20 இன்ச்சு வரணும். அந்த மாதிரி நீங்கள் சுருக்கு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தைக்கும்போது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டிலேருந்து ஒரு 1/2 இன்ச்லேருந்து 1 இன்ச் வரை சுருக்கு வைக்காமல் நம்ம அப்படியே விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம்லேருந்து இந்த மாதிரி சுருக்கு வச்சுக்கோங்க. சுருக்கு வைக்கும்போது நமக்கு ஒரே மாதிரி ஒரே அளவில் இருக்க மாதிரியே வச்சுக்கோங்க. நமக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் இந்த மாதிரி ஒரே அளவுலேயே வச்சுட்டு வரேன். அப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி பொறுமையாகவே வச்சுட்டு வரலாம்.
இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு வரும்போதே டேப்பு வச்சு செக் பண்ணிகிட்டே வரணும். நமக்கு அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்லேருந்து வீக்கட் பாயிண்ட் வர நமக்கு 10 இன்ச்சு வருதான்னு செக் பண்ணிகிட்டே வரணும். அப்போ தான் நமக்கு கரெக்டான அளவு கிடைக்கும். இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு அந்த வீக்கட் பாயிண்ட் வந்தாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்லேருந்து வீக்கட் பாயிண்ட் வரை நமக்கு எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். இப்போ எனக்கு 10 இன்ச்சுக்கும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. அப்போ நம்ம அதில் ஒரு சுருக்கு கூட வச்சுக்கலாம். வைக்கும்போது கரெக்டாக நமக்கு 10 இன்ச்சு வரும். இப்போ ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்லேருந்து சென்டர் பாயிண்ட் வரை நம்ம 10 இன்ச்சு வச்சாச்சு. அடுத்து அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம எண்டு பாயிண்ட் வரை கடைசி முடிவு வரை நம்ம வந்து 10 இன்ச்சு வர்றது மாதிரி சுருக்கு வச்சுக்கணும். அதே போல் ஒரே அளவாக வச்சாலே நமக்கு கரெக்டாக வரும். நம்ம சுருக்கு வைக்கும்போது செக் பண்ணிகிட்டே வரோம். டேப்பு வச்சு நம்ம அளந்து பார்த்துட்டே வரணும். எதுக்காகனா நம்ம வந்து இப்போ சுருக்கு வச்சுட்டே போயிடுவோம். லாஸ்ட்டு அளந்து பார்க்கும்போது ஒன்றில் நமக்கு வந்து இப்போ 10 இன்ச்சுங்கும்போது அதை விட கம்மியாகிரும் நம்ம லாஸ்ட் வந்த பிறகு. அப்புறம் வந்து நம்ம பிரித்து தைக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா ஒன்றில் வந்து ஜாஸ்தியாக வந்துடும். அப்போ நம்ம இன்னொருக்காவும் பிரித்து தைச்சி இன்னும் கொஞ்சம் சுருக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக வைக்கிற மாதிரி வந்துடும். அந்த மாதிரி வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தைக்க டேப் வச்சு நீங்கள் செக் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி நம்ம செக் பண்ணிகிட்டே வந்தால் நமக்கு கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், நான் வந்து சுருக்கு வச்சு எடுத்தாச்சு. நமக்கு ஒரே அளவாக நீட்டாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி நம்ம மடக்கி வச்சுட்டு செக் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக 10 இன்ச்சு வரணும். பாருங்கள், எனக்கு கரெக்டாக 10 இன்ச்சு இருக்குது. அப்போது நமக்கு விரித்து வச்சு பார்க்கும்போது கரெக்டாக ஒரு சைடு வந்து 20 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் துணியை 2ஆக மடித்து வச்சுருக்கேன். இதே போல் நம்ம இன்னொரு சைடை வந்து நம்ம வந்து சுருக்கு வச்சு எடுத்துக்கோங்க. இதே போல் தான், இதே மெத்தடில் நீங்கள் இன்னொரு சைடை நம்ம சுருக்கு வச்சு எடுத்துக்கலாம். அதே போல் நமக்கு 20 இன்ச்சு இருக்க மாதிரி சுருக்கு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இப்போ மேல் பார்ட்டில் நம்ம பின்பக்கமோ முன்பக்கமோ ஏதாவது ஒரு பக்கம் எடுத்துக்கோங்க. நான் வந்து பின்பக்கம் எடுத்திருக்கேன். அதில் நல்ல பக்கம் மேலே இருக்க மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம சுருக்கு வச்ச துணி இருக்குல்ல, அந்த துணியை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நமக்கு சுருக்கு வச்ச துணியில் உள்ள நல்ல பக்கமும் மேல் டாப்போட நல்ல பக்கமும் ஒன்று போல் இருக்க மாதிரி இந்த மாதிரி அதுக்கு மேலே இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு 1/2 இன்ச்சு கேப்பில் நம்ம 1/2 இன்ச்சு தையலுக்கான அளவு விட்டுருக்கோன்னா அந்த 1/2 இன்ச்சு கேப்பில் வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதே போல் வந்து லேயர் கட் மேக்ஸி வந்து நம்ம எல் சைஸ் லேயர் கட் மேக்ஸி வந்து நம்ம எப்படி தைக்கணுங்கிற கட்டிங் வீடியோவும் அதே மாதிரி ஸ்டிச்சிங் வீடியோவும் ஃபுல் வீடியோ வந்து நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உள்ளே போய் பாருங்கள். இதே போல் தான் அதுக்கும் நமக்கு 2.5 மீட்டர் துணி வந்து தாராளமாக பத்தும். கரெக்டான மெஷர்மெண்ட் வச்சு எப்படி நம்ம தைக்கணுங்கிற ஃபுல் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பாருங்கள். இப்போ கீழே வந்து நம்ம கரெக்டாக அந்த இடுப்போட அளவுக்கு நம்ம அந்த துணியை கரெக்டாக வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தையல் தான் போட்டிருக்கு. நம்ம இன்னொரு தையல் கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு சீக்கிரத்தில் பிரிஞ்சு போகாது, நீட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம ஒரு சைடு வந்து தச்சு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நான் விரித்து காமிக்கிறேன் நம்ம தச்சதுக்கு பிறகு எப்படி இருக்குன்னு. பாருங்கள், நமக்கு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதே போல் நம்ம அடுத்த சைடும் நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம். இப்போ முன்பக்க துணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்ல பக்கம் மேலே இருக்கிறது மாதிரி போட்டுக்கோங்க. அதே போல் நம்ம சுருக்கு வச்ச துணியும் இதே மாதிரி எடுத்து அதுக்கு மேலே போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம வந்து அதே போல் 1/2 இன்ச்சு கேப்பில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம தையல் போடும்போது நமக்கு அந்த மேல் பக்க துணியும் கீழ்ப்பக்க துணியும் கரெக்டாக ஒரே அளவில் இருக்கிறது மாதிரியே வச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். இல்லைன்னா மேலேயும் கீழேயுமா இருந்த மாதிரி இருக்கும்.
இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தையல் தான் போட்டிருக்கோம், அதே போல் நம்ம இன்னொரு தையல் கூட போட்டுக்கலாம். இப்போ 2 பார்ட் துணியுமே நம்ம தச்சு எடுத்தாச்சு. தச்சு எடுத்த பிறகு இனி வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் பின்பக்க துணி இந்த மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கு மேலே வந்து முன்பக்க துணியை போட்டுக்கோங்க. நமக்கு உள்பக்கம் கெட்ட பக்கம் வந்து மேலேயும் கீழேயுமா இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. நல்ல பக்கம் ரெண்டும் உள்ளே இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஷோல்டர் பாயிண்ட்டே நம்ம கரெக்டாக வச்சுட்டு நம்ம வந்து 1/2 இன்ச்சு தையலுக்கான அளவு விட்டுருப்போம். அந்த 1/2 இன்ச் தையலில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டு எடுத்துக்கலாம். 2 தையல் போட்டுக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே போல் நம்ம இன்னொரு சைடும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ 2 சைடுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணதுக்கு பிறகு நம்ம அடுத்து வந்து கை தச்சு எடுத்துக்கலாம். கை தைக்கிறதுக்கு நம்ம ஷோல்டரை இந்த மாதிரி நம்ம கைக்குழி சைடு இருக்குல்ல, அந்த சைடு இந்த மாதிரி விரித்து நல்ல பக்கமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு கையை எடுத்துக்கோங்க. கையை எடுத்துகிட்டு அந்த ஏரோ மார்க் எந்த சைடு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஏரோ மார்க் இருக்க சைடு வந்து நம்ம குளிச்சு விட்டிருப்போம்ல கையில், அதில் வந்து ஒரு ஏரோ மார்க் பண்ணியிருந்தோம். அந்த ஏரோ மார்க் வந்து நமக்கு ஃப்ரண்ட் சைடு வர்றது மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ ஷோல்டருக்கு மேலே கையை இந்த மாதிரி சென்டர் பாயிண்டில் கையை இந்த மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து சென்டர்லேருந்து நம்ம ஒரு சைடு தச்சுக்கலாம். அதுக்கு பிறகு அடுத்த சைடு இன்னொரு சைடு தச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கையை கரெக்டாக வச்சுட்டு நம்ம வந்து ஒரு சைடு தச்சுக்கலாம். நமக்கு தைக்கும்போது கை துணியும் உடம்பு துணி 2 துணியுமே இழுக்கக்கூடாது. அதே போல் நமக்கு அந்த கை துணியும் உடம்பு துணியும் வந்து கரெக்டாக இருக்கிறது மாதிரி ஒன்று போல் இருக்கிறது மாதிரி நீங்கள் போட்டு தையல் போட்டுக்கோங்க. இப்போ அதே போல் அடுத்த அந்த சென்டரில் இருந்து நம்ம இந்த சைடு வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு தையல் தான் போட்டிருக்கோம். அதுக்கு மேலே இன்னொரு தையல் கூட போட்டுக்கலாம். எந்த துணி நம்ம தைச்சாலும் இப்போ ப்ளவுஸு, சுடிதாரு, பட்டு பாவாடை நம்ம எது தைச்சாலுமே ஒரு தையல் போடாதுங்க, 2 தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு சீக்கிரத்தில் வந்து பிரியாது, ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு சைடு கை தச்சு எடுத்தாச்சு. தச்சு எடுத்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் பாருங்கள், அழகாக இருக்கும். இந்த மாதிரி பஃப் வந்து நீட்டாக இருக்கும். இதே போல் நம்ம இன்னொரு சைடு கையையும் வந்து தச்சு எடுத்துக்கலாம். அதே மெத்தட்லேயே தச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடு கையுமே நான் தச்சு எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள், இது வந்து இன்னொரு சைடு கை, இது இன்னொரு சைடு கை. நமக்கு வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ 2 சைடு ஷோல்டரையுமே நம்ம வந்து சேர்த்து வச்சுக்கணும். இப்போ நான் வைக்கிறது மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. 2 சைடு ஷோல்டரையுமே நம்ம சேர்த்து வச்சுட்டு நமக்கு கை 2ம் ஒரே நீளமாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம செக் பண்ணதுக்கு அப்புறம் சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம இப்போவுமே செக் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் நெட்டையும் கட்டியுமா இருந்ததுன்னா நம்ம இப்போவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம ஜாயின் பண்ண பிறகு செக் பண்ணோன்னா அப்புறம் வந்து நமக்கு திருப்பி பிரித்து தைக்கிறது மாதிரி இருக்கும். அதனால் வந்து நீங்கள் சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கையை வந்து கரெக்டாக இருக்கா, 2 கையும் வந்து ஒரே அளவாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு 2 சைடுமே கரெக்டாக இருக்குது. நம்ம வந்து அடுத்து சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு சைடு துணியை நம்ம இந்த கை சைடு வந்து சேர்த்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு இந்த எவ்வளோ அளவு நம்ம வந்து உடம்போட அளவு எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவை வந்து நம்ம கரெக்டாக வச்சு தச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் கையில் தைச்சாச்சு. அடுத்து வந்து ஆம்கோல் சைடு நம்ம அந்த கைக்குழி சைடு 2 துணியுமே கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதே போல் இடுப்பு சைடும் வரும்போது நமக்கு அந்த இடுப்பு சைடு துணி முன்பக்க துணியும் பின்பக்க துணியும் கரெக்டாக வர்றது மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம இடுப்பு சைடும் தைச்சாச்சு. அடுத்து கீழ்ப்பக்க துணியையும் அதே போல் 2 சரிசமமாக பிடிச்சிட்டு சைடு வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி தான் நம்ம சைடு ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறவு நம்ம உடம்போட ஷேப்பு இப்போ வந்து நிறைய பேர் நம்ம எல்லாம் இப்படி போடுவோம்னா நம்ம கொஞ்சம் உடம்போட ஷேப் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி தான் போடுவோம். அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சைடு ஜாயிண்ட் வந்து நேராக ஒரு தையல் போட்டுக்கோங்க. போட்டதுக்கு அப்புறவு நமக்கு ஷேப் எப்படி வேணுமோ அந்த ஷேப்புக்கு நம்ம வந்து இடுப்பு சைடு வந்து பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி கீழே வர நமக்கு சேமாக வச்சு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சைடு வந்து நம்ம தச்சு எடுத்தாச்சு. இதே போல் அடுத்த சைடும் நம்ம இப்போ என்ன அளவுக்கு நம்ம இந்த சைடு தையல் போட்டோமோ அதே அளவுக்கு நம்ம இந்த சைடை வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சைடு நம்ம என்ன அளவில் தையல் போட்டோமோ அதே அளவுலேயே நம்ம இந்த சைடும் தையல் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கையிலேருந்தே தையல் ஸ்டார்ட் பண்ணி அடுத்து வந்து கைக்குழி ரெண்டையும் கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுலேயும் தையல் போட்டுக்கலாம். அடுத்து வந்து இடுப்பு சைடும் அதே போல் நம்ம வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இடுப்பு சைட்லேயும் வச்சுட்டு அதே போல் கீழே வர தையல் போட்டுக்கலாம் ஸ்ட்ரைட்டாக. அடுத்து வந்து கீழே வந்து நம்ம நார்மலாக ஜாயின் பண்ணுறது மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் நம்ம வந்து அம்பர்லா மேக்ஸி வந்து தைக்கிறது. இந்த மெத்தட் வந்து நம்ம நார்மல் மெத்தட் இப்படி தைக்கலாம். இதில் வந்து பின்னாடி ஜிப்பு வச்சும் நம்ம தைக்கலாம். நிறைய மாடல் கொடுத்தும் தைக்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம பின்னாடி ஜிப்பு வச்சு எப்படி தைக்கலாம் அப்படிங்கிற நிறைய வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ சைடில் நம்ம கீழே வர ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லுமே தச்சு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் ஃபுல் அளவுமே நம்ம தச்சு எடுத்தாச்சு. சைடு வந்து இப்போ ஒரு தையல் தான் போட்டிருக்கு. இன்னொரு தையல் கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் தச்சு முடிச்சாச்சு. தச்சு முடிச்சதுக்கப்புறம் நமக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தான் நமக்கு ஃபினிஷிங் வந்து இப்படி தான் இருக்கும். பாருங்கள் நீட்டாக இருக்கும். இது ஈஸியான மெத்தடில் வந்து நம்ம எப்படி அம்பர்லா மேக்ஸி வந்து தைக்கலான்னு பார்த்துருக்கோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.